என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிலும் முக்கியமாக முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டிருக்கிறது. அதிகாலை வேளையில் தான் நாம் குளிக்கிறோம், கோவிலுக்கு செல்கின்றோம், சாப்பிடுகிறோம், பூஜை செய்கின்றோம், இன்னபிற எத்தனையோ காரியங்களெல்லாம் காலையிலாம் எழுந்து படிக்கிறோம். ஏன்? காலையில் மூளை சரியாக வேலை செய்யும், புதிதாக இருக்கும். தூங்கி எழுந்தவுடன் மூளை சரியாக வேலை செய்யும். அப்பொழுது நாம் நல்ல காரியங்களை தொடங்கிவிட்டால் அந்த காரியங்கள் அன்று முழுவதும் நமக்கு சுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் முடிவதற்கு ஒரு ஏற்புடையதாக இந்த யோகாசனம் செய்வதால் ஏற்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் முதல் நிகழ்ச்சியாக கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நமக்கு தரப்படுகின்றது. அந்த நிலையில் நமக்கு இன்றைக்கு நம்ம அரங்கிற்கு வந்திருக்கின்ற பெண்மணி BNYS டாக்டர், பேச்சுலர் ஆஃப் யோகிக் சயின்ஸ் அண்ட் நேச்சுரோபதி படித்தவர்கள். 5 ஆண்டு MBBSக்கு இணையான படித்து எங்களுடைய நிறுவனத்தில் தலைமை மருத்துவராக பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் இப்பொழுது அற்புதமான ஆசனத்தை செய்ய போகிறார்கள். 5 ஆண்டு படித்தாலும் கூட அந்த பள்ளி படிப்போடு அந்த ஆசனம் செய்வதை விட்டு விடுகிறார்கள். நாம் டாக்டராக இருக்கின்றோம், நாம் என்ன ஆசனம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் பெரும்பாலானவர்கள் நினைக்கிறார்கள். ப்ராக்டிக்கலாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் கற்றுத்தர வேண்டும். அப்பொழுதுதானே அவர்களை நோய்களை குணப்படுத்தக்கூடிய டாக்டர்களாக காண முடியும். அந்த நிலையில் இந்த டாக்டர்கள் ப்ராக்டிக்கலாக தானும் காலையிலும் மாலையிலும் ஆசனம் செய்வார்கள். அவர்களும் நோயாளிகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுதும் தானே செய்து காட்டுவார்கள். 3 வேளையும் ஆசனம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான டாக்டர் இந்த அம்மையார் என்பதை நான் மிக்க மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இப்பொழுது ஆசனங்களின் அரசன் சிரசாசனத்தை செய்ய போகிறார்கள். அதிலே சில வேரியேஷன்ஸ், சின்ன சின்ன வேறுபாடுகளையும் செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை டாக்டர் அவர்களே, நீங்கள் இப்பொழுது சிரசாசனத்தை முதலில் செய்யுங்கள். கால் கொஞ்சம் இன்னும் பின்ன வரட்டும். பாருங்கள், கையை தலையை கோர்த்து கொண்டு தான் செய்வார்கள். இவ்வளோ பாருங்கள், கையை தரையிலே ஊனிக்கொண்டு செய்கிறார்கள். பெண்கள் கண்டிப்பாக ஆசனங்களை செய்ய வேண்டும். இந்திரா காந்தி அம்மையார் தனக்காகவே ஒரு யோகாசன ஆசிரியர் திரேந்திர பிரம்மச்சாரி என்பவரை வைத்து ஆசனத்தை செய்தார், பழகினார். குடும்பமே பழகிச்சு. பண்டித ஜெகநாத் ஜெயிலில் இருக்கும்போது பண்ணார். இந்த அம்மையாவும் பண்ணாங்க. ஒரு தனியாக ஒரு ஆசிரியரை வைத்து, பெரிய வல்லுனர், அவர் பேரால் தான் இன்றைக்கு டெல்லியிலே மொரார்ஜி தேசாய் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா என்று இருக்கிறது. அங்கே மொரார்ஜி தேசாய் ஆசனம் செய்வார், பட்டேல் செய்வார். தமிழக தலைவர்களில் கூட நம்ம கலைஞர் அவர்கள் வெகு நாட்களாக ஆசனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 91 வயதை கடக்கப் போகிறார் என்று சொன்னால் அவர் ஆசனங்களை செய்வார். ஆகவே இது போன்ற அற்புதமான ஆசனங்களை ஆண்களும் பெண்களும் வித்தியாசமில்லாமல் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் நோயின்றி ஆரோக்கியமாக நெடுதி இனிது வாழக்கூடிய வழிமுறைகளை காண வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.